ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல டிஎன்பிஎஸ்சி தரப்புல இருந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங்கான சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து யாரெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கறத வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த செலக்ஷன் லிஸ்ட்டை பேஸ் பண்ணி தான் வந்து மாணவர்கள் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா ஒன் பை ஒன்னா வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெரிஃபை பண்ணிட்டு இருக்க தருணத்துல ஒரு சில ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் வந்து ஒரு காமன் டவுட்ஸ் வந்து வந்துட்டு இருக்குது. அதாவது அப்பாலஜி லெட்டர் வந்து யாரெல்லாம் வந்து ரைட் பண்ணணும், அந்த அப்பாலஜி லெட்டர் வந்து எப்படி ரைட் பண்றது, நாங்க எங்களுடைய டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன்ல சம் மிஸ்டேக் வந்து பண்ணிட்டோம். அந்த மிஸ்டேக்கை இப்போ வந்து நாங்க வந்து ரெக்டிஃபை பண்ண முடியுமா, அதாவது அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன் வந்து கரெக்ஷன் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு கேக்குறீங்க. அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல சம் இஷ்யூ இருக்குங்கிறீங்க. அதே மாதிரி வந்து இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லிஸ்ட் வந்து ஒன்னு மட்டும் தான் வந்து வருமா, இல்ல இதுக்கப்புறம் வந்து வருமா, வெயிட் பண்ணலாமா, இல்ல இப்போதைக்கு வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட்க்கு மட்டும் தான் வந்து டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணணுமா, இல்ல வந்து டைபிஸ்ட்னு சொல்லிட்டு தனியா வந்து நாங்க வந்து அப்லோட் பண்ணணுமான்னு சொல்லிட்டு பல கொஸ்டின் வந்து ஆஸ்பிரண்ட்ஸ் வந்து கேட்டுட்டு இருக்கீங்க. ஸோ இது பத்தின ஒரு ஃபுல் டீடைலான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து கொடுத்துட்டோம் அப்படின்னா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஒரு வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்போ நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து காமனா ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் வந்து கேட்கக்கூடிய காமன் டவுட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு வந்து கிளியர் பண்ணிடுறேன். அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் ப்ராசஸ் அப்படிங்கறத ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இது எந்த டேட்ல இருந்து அப்படின்னா 2 டேஸ்க்கு பிஃபோர், அதாவது 29/10/2025 இருந்து 7/11/2025 வரைக்கும் வந்து உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ யாருடைய நம்பர் எல்லாம் இந்த ஃபர்ஸ்ட் லிஸ்ட்ல வந்து நம்பர் வந்திருக்கோ அவங்க மட்டும் வந்து அப்லோட் பண்ணா போதும். இல்ல ப்ரோ என்னோட நம்பர் வந்து இதுல வரல, நான் வந்து வெயிட் பண்ணலாமா இல்ல நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு படிக்கலாமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா வந்து நெக்ஸ்ட் செலக்ஷன் லிஸ்ட் அப்படிங்கிறது வரத்தான் போகுது. வெயிட் பண்ணிக்கோங்க. ஒரு நல்ல ஒரு சேஃபான ஒரு ஜோன்ல வந்து நீங்க இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கு செகண்ட் ரவுண்ட்ல இருந்து வரும். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து ஜாப் வந்து அவங்க வந்து அலோகேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து அடுத்த ரவுண்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங், செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் அப்படிங்கிறது ஒன் பை ஒன்னா வந்து நடக்க தான் போகுது. வெயிட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டாவது காமனா ஸ்டூடெண்ட்ஸ் கேட்கக்கூடிய டவுட்ஸ் என்ன அப்படின்னா ப்ரோ இப்போ வந்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன்க்ளூடிங் விஓ, பில் கலெக்டர், எக்ஸிகியூட்டிவ் இந்த மாதிரியான ஜாப்புக்குலாம் வந்து ஆன்லைன்ல டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் வந்து எங்களுடைய நம்பர் வந்து டைபிஸ்ட் ஸ்டெனோ டைபிஸ்ட் 1 2 3 4ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி வந்து நம்பர் வந்து வந்திருக்கு அப்படின்னா நாங்க மறுபடியும் டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா நீங்க மறுபடியும் அப்லோட் பண்ண தேவையில்லை. நீங்க ஒன் டைம் மட்டும் அப்லோட் பண்ணா போதும். திரும்ப திரும்ப நீங்க அப்லோட் பண்ணணுங்கிற அவசியம் வந்து கிடையாது அப்படிங்கறத நீங்க முழுமையா வந்து புரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஏன்னா இந்த ஒரு கமெண்ட்ஸ் வந்து ருட்டீனாவே வந்து ரிப்பீட்டடா வந்துட்டு இருந்தது. இந்த கமெண்ட்ஸ்க்கு அவ்வளவு வந்து நம்ம டீடைலா வந்து சால்வ் பண்ணிட்டோம். இப்போ வந்து காமனா கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ப்ரோ எங்களுடைய கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல வந்து நேம் வந்து மிஸ்மேட்சா இருக்கு, டிஎன்பிஎஸ்சி உடைய ஒன் டைம் ஐடிலையும் எங்களுடைய நேமும் வந்து மிஸ்மேட்சா இருக்கு அப்படின்னா நீங்க முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்மளுக்கு லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் 7 தான். அதுக்குள்ள ஆன்லைன்ல இ-சேவையில் அப்ளை பண்ணி வாங்கக்கூடிய சர்டிபிகேட்டை நீங்க அப்லோட் பண்ண பாருங்க. அப்படி நீங்க அப்ளை பண்ணி உங்களுக்கு வந்து கிடைக்கல அப்படின்னா நீங்க ஓல்டு சர்டிபிகேட்டே அப்லோட் பண்ணலாம், தப்பு கிடையாது. ஓல்டு சர்டிபிகேட்டை அப்லோட் பண்ணிட்டு அந்த இடத்துல என்ன தப்பு நடந்திருக்கு அப்படிங்கறத ஒரு அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்ணுங்க. அந்த அப்பாலஜி லெட்டர் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் உங்களுக்கு வந்து காட்டிடுறேன். சரிங்களா? ஓகே, ஏற்கனவே நம்ம சென்ற ஆண்டு ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு வந்து நல்லபடியா வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் செக்ஷன் எல்லாமே நம்ம வந்து அட்டன் பண்ணி கொடுத்திருந்தோம். அது எல்லாமே வந்து அதுக்கான ஃபார்மட் லிஸ்ட் எல்லாமே நம்ம கிட்ட வந்து இருக்குது. உறுதிமொழி கடிதம், அப்பாலஜி லெட்டர், ஆஃப்டர் கவுன்சிலிங் அப்புறம் வில்லிங் லெட்டர் வந்து எப்படி எழுதுறது, அதே மாதிரி வந்து அந்த போனஃபைட் சர்டிஃபிகேட் எப்படி வந்து ரெடி பண்றது, அதே மாதிரி வந்து நீங்க ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கு போறீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான சர்டிஃபிகேட்ல எப்படி ரெடி பண்றது எல்லாமே வந்து சாம்பிள் லிஸ்ட் வந்து நம்ம கிட்ட இருக்கு. தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, இப்போ வந்து அப்பாலஜி லெட்டர் அப்படிங்கிறது வந்து மன்னிப்பு கடிதம் அப்படிங்கிறது எப்படி எழுதணும் அப்படிங்கிற பார்க்கலாம். நீங்க ஒரு A4 ஷீட் வந்து எடுத்துக்கோங்க. அனுப்புனர் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய பெயர், உங்களுடைய தந்தையின் பெயர், உங்களுடைய பதிவெண், அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமினேஷனுடைய ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய கான்டாக்ட் நம்பர், இந்த இடத்துல இது எல்லாமே போட்டதுக்கு அப்புறம் பெறுநர் அப்படிங்கிற இடத்துல டிஎன்பிஎஸ்சி தேர்வாணைய இயக்குனர், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணைய அலுவலகம், சென்னை 6,03,000 அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு பொருள் சப்ஜெக்ட் அப்படிங்கிற இடத்துல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 விண்ணப்பத்தில் திருத்தம் தொடர்பாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்க போட்டுட்டு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனை இந்த இடத்துல மதிப்பிற்குரிய ஐயா அப்படிங்கிற விஷயத்த நீங்க இந்த இடத்துல வந்து சொல்ற மாதிரி இருக்கும். அதாவது இப்ப நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து 10th மார்க் ஷீட்ல வந்து ஒரு சில நம்பர் வந்து மிஸ் மேட்ச் ஆயிடுச்சு, அதுக்காக தான் உங்களுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கோம். வணக்கம், நான் குரூப் 4 தேர்விற்கு விண்ணப்பிக்கும் போது என்னுடைய 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எண் 158709 என்று ஒரு எண்ணை மாற்றி தவறுதலாக வந்து விண்ணப்பித்து விட்டேன். என்னுடைய சரியான 10ஆம் வகுப்பு மதிப்பெண் எண்
158790 அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து கரெக்டான நம்பர் இந்த இடத்துல போட்டுட்டு எந்த நம்பரை நீங்க வந்து மிஸ்டேக்கா போட்டீங்களோ அந்த நம்பரை இந்த இடத்துல நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா ஒரு நம்பரை மட்டும் தப்பா போட்டீங்க அப்படின்னா தப்பா போட்டு அதை சரி பண்ணிட்டு ஆகும். நான் தெரியாமல் செய்த பிழைக்கு என்னை மன்னித்து குரூப் 4 கலந்தாய்விற்கு என்னை அனுமதிக்குமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு போட்டு உங்களுடைய பெயர் இப்படிக்குன்னு போட்டு உங்களுடைய சிக்னேச்சர் போட்டுங்க. இடம் அப்படிங்கிற இடத்துல உங்களோட இடம் நாள் எந்த டேட்ல வந்து இந்த அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்றீங்களோ அந்த டேட்டை போட்டு இதை நீங்க வந்து பிடிஎஃபா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 500 கேபிக்குள்ள கம்ப்ரஸ் பண்ணி நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதர் டாக்குமெண்ட் 1 அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். இருந்தாலும் நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்ல வந்து காமனா கேட்கக்கூடிய டவுட் என்ன அப்படின்னா ப்ரோ என்கிட்ட வந்து எல்லாமே பெர்ஃபெக்ட்டா இருக்கு, நான் எந்த ஒரு தப்பும் பண்ணல, ஆனா நான் வந்து அதர் டாக்குமெண்ட் 1 அதர் டாக்குமெண்ட் 2ல வந்து ஏதாச்சும் சப்மிட் பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா கம்பல்சரியா நீங்க பண்ண தேவையில்லை. உங்ககிட்ட என்ன கேட்கறாங்களோ அதை மட்டும் நீங்க வந்து பாருங்க. சரிங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்க ஃப்ரெண்டு கிட்ட அதை கேட்கறாங்க, உங்களுடைய நேபர் கிட்ட வந்து எக்ஸஸா ஒன்று கேட்கறாங்க அப்படின்னா அதை நீங்க வந்து பார்க்கணுங்கிற அவசியம் கிடையாது. உங்க லாகின்ல என்ன ஓபன் ஆகுதோ அதை மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணா போதும். உங்களுக்கு வந்து எப்படி வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணணும், எப்படி அப்லோட் பண்ணணுங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸ்ல வந்து சொல்லியிருந்தேன். அந்த வீடியோவை பார்த்து நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து பண்ணுங்க. ஏன்னா இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டு உழைச்சது எல்லாமே வந்து வேஸ்டா போயிடக்கூடாது இல்லையா? அதுக்காக கொஞ்சம் கேர்ஃபுல்லா நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் வந்து பண்ணணும். உங்க லாகின்ல என்னென்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. அதை மட்டும் நீங்க வந்து அப்லோட் பண்ணுங்க. 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட், கம்யூனிட்டி சர்டிபிகேட் வந்து ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல நேம் எப்படி இருக்கோ அதே போல இருக்கணும். இனிஷியல் இருக்கு அப்படின்னா இனிஷியலுக்கு இருக்கிற மாதிரி கொடுங்க, இல்ல அப்படின்னா இல்லாத மாதிரி கொடுங்க. அதே மாதிரி வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 அப்ளிகேஷன்ல இருக்கக்கூடிய டேட்டாவை பேஸ் பண்ணி தான் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி பேக் எண்ட்ல உங்களோட அப்ளிகேஷன் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. அதாவது டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது நீங்க என்னென்னலாம் உங்க கைப்பட நீங்க டைப் பண்ணீங்களோ அது எல்லாமே ஆல்மோஸ்ட் வந்து அவங்க கிட்ட சேவா இருக்கும். அதை வச்சும் இப்போ நீங்க ஆன்லைன்ல அப்லோட் பண்ணி விடுறீங்க இல்லையா, அது ரெண்டையும் வந்து ஒன்னா ஒத்து போகுதா, ஒன்னா மேட்சா இருக்கா அப்படிங்கிற பார்ப்பாங்க. 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நம்பரும் அதே மாதிரி நீங்க ஆன்லைன்ல டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு அப்ளை பண்ணும்போது 10th மார்க் ஷீட்ல இருக்கக்கூடிய நம்பரும் வந்து சேமா இருக்கணும். கொஞ்சம் கொஞ்சம் ஒரு 2 நம்பர் வந்து மாறி போச்சு அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்ணலாம். இதெல்லாம் பெருசாலாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஒரி பண்ணிக்கிறணும் அப்படிங்கிற அவசியம் வந்து கிடையாது. அதை தாண்டி நிறைய பேர் வந்து கேக்குறீங்க ப்ரோ எங்களோட நேம் வந்து ஸ்பேஸ் இருக்கு, அந்த ஸ்பேஸை வந்து நாங்க வந்து டிஎன்பிஎஸ்சி ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஸ்பேஸ் இல்ல, ஆனா சர்டிபிகேட்ல ஸ்பேஸ் இருக்கு, கம்யூனிட்டி சர்டிபிகேட்ல இருக்கு, பிஹெச்டிஎம்ல ஸ்பேஸ் விட்டு கொடுத்துருக்காங்க, இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா இதுக்கு நாங்க அப்பாலஜி லெட்டர் எழுதணுமான்னு கேட்டீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்க என்ன சொல்லல அப்படின்னா நீங்க இதுக்கெல்லாம் வந்து சின்ன சின்ன மைனர் மிஸ்டேக்லாம் வந்து நீங்க அப்பாலஜி லெட்டர் வந்து ரைட் பண்ண தேவையில்லை. அது எல்லாமே அவங்க என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா கவுன்சிலிங் செக்ஷன்ல அந்த சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் டைம்ல அவங்க வந்து பாத்துக்குருவாங்க. ஒன்றும் பெருசாலாம் ஒன்று வந்து கிடையாது. உங்களுடைய நேம்ல ஏதாச்சும் வந்து லெட்டர் மிஸ்டேக்கா இருக்கு, அதே மாதிரி வந்து இனிஷியல் ப்ராப்ளமா இருக்கு, சர்டிபிகேட் நம்பர் வந்து ப்ராப்ளமா இருக்கு அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பிரச்சனைன்னு சொல்ல முடியாது, அது ஒரு மேஜர் மிஸ்டேக் நம்ம சொல்லலாம். மேஜர் மிஸ்டேக் நீங்க என்ன பண்ணியிருந்தாலும் அப்பாலஜி லெட்டர் கொடுத்து நீங்க வந்து அதை வந்து சால்வ் அவுட் பண்ணிக்கலாம். அதனால நீங்க பெருசா எதுவும் ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் வந்து எதுவுமே வந்து கிடையாது. சரிங்களா? அதனால நீங்க ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். உங்ககிட்ட இருக்கக்கூடிய விஷயத்தை நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. நம்மளுக்கு லாஸ்ட் டேட் அப்படிங்கிறது நவம்பர் 7 வரைக்கும் இருக்கு. அது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணிக்கோங்க. நவம்பர் 5-6 வரைக்கும் நீங்க வந்து என்ன பண்ணலாம் அப்லோட் பண்ணிக்கலாம். மற்ற வெப்சைட் மாதிரி டிஎன்பிஎஸ்சி வெப்சைட்ல என்னைக்குமே வந்து சர்வர் டவுன்லாம் வந்து ஆகாது. ஏன்னா எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் ப்ரௌசர் சர்வர் அப்படிங்கறது வந்து பெர்ஃபெக்ட்டா வந்து வச்சிருப்பாங்க. அதனால நம்பி நவம்பர் 7ஆம் தேதி வரைக்கும் கூட நம்ம வந்து நம்பி வந்து டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணக்கூடிய ஆப்ஷனும் நம்ம வந்து இதுல இருந்து நம்ம நம்பலாம். சரிங்களா? அந்த அளவுக்கு சர்வர் வந்து பெர்ஃபெக்ட்டா தான் இருக்கும். அதை பத்தி நம்ம வந்து ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். சரிங்களா? இதான் வந்து கான்செப்ட். இதை தாண்டி அப்பாலஜி லெட்டர் வந்து அப்பாலஜி லெட்டருக்கு உண்டான அந்த பிடிஎஃப் லிங்க் வந்து உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேர்டு ஃபார்மேட்ல உங்களுக்கு தேவைப்படுறவங்க நீங்க இதே கூட நீங்க வந்து எடிட் கூட பண்ணிக்கோங்க. உங்களுடைய பேர் போட்டுக்கோங்க, ஃபாதர் நேம், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், மொபைல் நம்பர், இந்த இடத்துல என்ன உங்களுடைய பிரச்சனையோ அந்த பிரச்சனை இந்த இடத்துல நீங்க வந்து எடிட் கரெக்ஷன் கூட பண்ணிக்கலாம். பண்ணி இதுலயே நீங்க சைன் அட்டாச் பண்ணிட்டு பிடிஎஃப் நீங்க ரெடி பண்ணி நீங்க டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. சரிங்களா? இதை தாண்டி வந்து பிஹெச்டிஎம்ல உங்களுக்கு வந்து கரெக்ஷன் இருக்கு அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னா நீங்க வந்து அப்பாலஜி ரைட் பண்ண தேவையில்லை. அப்படி ஏதாச்சும் உங்களோட பேர் வந்து மிஸ்டேக் ஆயிருக்கு அப்படின்னா மட்டும் நீங்க அப்பாலஜி லெட்டர் வந்து கொடுங்க. சரிங்களா? இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 கவுன்சிலிங் அதே மாதிரி வந்து டாக்குமெண்ட்ல ஆன்லைன்ல அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ல ஏதாச்சும் வந்து ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்றீங்க, ஏதாச்சும் ஒரு விஷயத்த நீங்க வந்து ப்ராப்ளமா இருக்குன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்க எப்போ வேணாலும் கமெண்ட் பண்ணலாம். இல்ல பர்சனல் ஏதாச்சும் வந்து டிஎம் பண்றதா இருந்தால் நம்ம சோசியல் மீடியா பேஜான இன்ஸ்டால வந்து நீங்க வந்து டிஎம் பண்ணுங்க. எங்க சைட்ல இருந்து உங்களுக்கு எல்லாமே வந்து சப்போர்ட் வந்து பண்ணி கொடுப்போம். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல இருந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.